தமிழ்நாட்டுல அருவருப்புக்குன்னு ஒரு பேர் இருந்தா இல்ல அதை விட மோசமான ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அதுதான் சங்கி. இந்த சங்கிங்கெல்லாம் மொத்தமா இருக்கிற கட்சி பேர் தான் பிஜேபி. மானரோசம் உள்ள எந்த தமிழனும் இந்த சங்கிகளை சீண்ட மாட்டான், அதாவது பிஜேபியை சீண்ட மாட்டான். ஆனா அண்ணன் சீமானுக்கு இது பொருந்தாது. ஏன்னா இந்த படங்களை எல்லாம் பாருங்க, அதுலயும் அந்த கடைசி படத்தை பாருங்க. இவன் யாருன்னு தெரியுதா? திருப்பரங்குன்றத்துல முருகனே சொல்லாத ஒரு விஷயத்த செய்யறன்னு உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா பக்கத்துல வெள்ளக்கார என்னைக்கோ வச்ச ஒரு சர்வேக்கள்ல தான் நான் போய் தீபம் ஏத்துவேன் அப்படின்னு கிளம்பி வந்தான். ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை காரி துப்பி அனுப்பிச்ச 1 நம்பர் சங்கி தான் இந்த ராம ரவிக்குமார். இந்த சங்கியும் சங்கி சீமானும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு போய் சங்கராச்சாரி கால்ல போய் விழுந்திருக்காங்க. யார் இந்த சங்கராச்சாரி? தமிழ்நாட்டுல மடத்தை வச்சுக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்துறதும், தமிழ் மொழி வேசி மகன்களுடைய மொழி, நான் பேசவே மாட்டேன், அதெல்லாம் பேசினா எங்களுக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஆந்திராவை பூர்வீகமா கொண்ட, இன்னும் குறிப்பா சீமான மொழியில சொல்லணும்னா ஒரு வந்தேரி பார்ப்பனர், ஒரு வந்தேரி. இந்த வந்தேரி கால்ல தான் அண்ணன் போய் விழுந்தார். உடனே தம்பிங்க எல்லாம் இல்லடா ஒரு வந்தேரி கால்ல போய் அண்ணன் விழுகிறதா அப்படின்லாம் கேட்க கூடாது. ஏன்னா அண்ணன் சொன்னா 2 1 4, இதை எவன் நம்பலையோ அவனை அண்ணன் பெயிண்ட் அப்பா போல எட்டி வச்சிருவார். இப்படி தன் வாழ்நாள் முழுக்க தமிழ் மொழிக்காக எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரி கால்ல, அதாவது வந்தேரி கால்ல எந்த மான தமிழனாவது, மரத்தமிழனாவது, பச்சை தமிழனாவது போய் காலில் விழுவானா? ஆனா அண்ணன் சீமானுக்கு அது பொருந்தாது. ஒரு வந்தேரி கால்ல போய் விழுகிறதும், கலவரம் பண்ணக்கூடிய சங்கிக கூட கொஞ்சி கொலாவறதும், மாட்டு கோமியத்தை குடிக்கிறதும், எங்களெல்லாம் மாடு மேய்க்கவான்னு கூப்பிடுறதும் தான் மாற்று அரசியலா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ.